உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். கடின உழைப்புக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பெயர் போன ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பிரபா ஆண்டு எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு அப்படின்றத பார்க்குறோம். அதாவது இந்த ஆண்டு துவக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் தான் துவங்குது. அதாவது உங்கள் ராசியை லக்னமாக கொண்டு தான் இந்த ஆண்டே துவங்குது. அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி காலை 8:35 ரிஷப லக்னத்தில் தான் உங்கள் ராசியை லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு துவங்குது. அப்போ இந்த துவக்கம் இருக்கு இல்லையா, இந்த லக்னம் ரிஷப லக்னத்துக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் புதன் இருக்கிறாங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ராகு இணைவு பெற்று சதய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு துவங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா வியாழன் குருபவன் முழு சுபகிரகம் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவோட இணைவும் கிடைக்குது. இந்த குரு சந்திரன் ராகு இணைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா உலகத்துக்கே பெரிய பொருளாதார முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு எல்லா வகையிலையும் ஒரு முன்னேற்றங்களையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அமையும் அப்படின்ற ஒரு அடையாளமாக இருக்குது. பொதுவாக இந்த ரிஷப லக்னத்திலேயே இந்த ஆண்டு அமைகிறதுனாலே பார்த்திங்கன்னா எல்லா உலகளாவிய அளவிலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உழைப்பு, கடுமையான உழைப்பு, அதன் மூலயமா நல்ல முன்னேற்றம் அப்படின்ற உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைவாங்கன்ற வகையில் இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்தாலும் எங்களுக்கு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் அப்படின்னா, உங்களுக்கும் அதே தான். இப்போ சொன்னது தான், தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருக்கார் குரு பகவான். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சுபகிரகமான வியாழன் தான் பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியவர். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவரே அவர் தான். அவர் நல்ல நிலையில் இருக்கணும், சிறப்பான நிலையில் இருக்கிற அமைப்பில் இந்த ஆண்டு துவங்குது. இதுக்கு அடுத்ததாக உங்களுடைய ராசி நாதனோட நிலை பார்க்கணும். அவரும் ஒரு சுபகிரகம் தான். வியாழனை போல் இன்னொரு சுபகிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அவர் தான் உங்களுடைய ராசிநாதன். அவர் ராசிக்கு 12ஆம் இடமான மேச ராசியில் சூரியனோட இணைவு பெற்று இருக்கிறார். அதாவது மேச ராசி சூரியன் உச்சமடைகிற இடம். ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தில் உங்கள் ராசிநாதன் சேர்ந்துடும் போது சூரியன் அரசன், கிரகங்களில் கிங் அப்படின்னா நம்ம சூரியனை தான் சொல்லுவோம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கிங் மேக்கரும் கிங்கும் சேர்ந்து கிங்கோட உச்ச வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மிக சிறந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு நம்மளால் எதுவுமே நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற எண்ணங்களை சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இது ஆண்டு முழுதுமே தொடரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த கேது சூரியன் சுக்கிரன் இது பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்பு, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் எல்லாம் நல்ல டெவலப் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பங்களை நல்லா உள்வாங்கி அதை வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி, தொழிலுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி அதன் மூலிமா பெரிய முன்னேற்றங்கள் அடைகிறது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை கட்டமைச்சக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இயல்பாகவே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தாலும், குறிப்பாக இந்த ஆண்டு துவக்கத்தில் அதுக்கான கிரகச்சூழல்கள் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆண்டு முழுதும் தொடரும். ஏன் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களுக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்க போகுது. அந்த ஒரு நல்ல விஷயங்களை சூரியன் சுக்கிரன், உச்சம் பெற்ற சூரியனோடு சேரக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் இணைந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சூரியன் பார்த்திங்கன்னா தலைமை பண்பு மற்றும் பெயர் போனோம் இல்லை, சம்பாத்திய காரணம் அவர் தான். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். நல்ல சம்பாத்தியம், என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான லாபமும் ஆதாயமும் சிதறாமல் வரணும் இல்லையா, அது முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத இது நாள் வரைக்கும் நமக்கு வர வேண்டிய ஆதாயங்கள் லாபங்கள் வர வேண்டிய சரியான முறையில் நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களே கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்னா இனி அதெல்லாம் மாறி உங்களுக்கான ஆதாயங்கள் எந்த சேதாரம் இல்லாமல் முழுமையாக அவங்களை சேரும் அப்படின்றத சொல்லலாம். அது போக ராசிக்கு 11ஆம் இடத்துல முன்னாடியே சொன்னேன், செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. அசுப கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்தால் சிறந்த ராஜயோகங்களை கொடுப்பாங்க. அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். 3, 6, 11 இங்கே சனி ராகு செவ்வாய் மூலம் நல்ல பலனை கொடுப்பாங்க. அந்த வகையில்
சனியோட நிலையினாலையும் இந்த ஆண்டு முழுதும் அவங்களுக்கு சிறந்த யோகங்கள் இருக்குது. மார்ச் 27 குரு பயிற்சியாளர் உங்கள் தனஸ்தானத்திலிருந்து தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் இடமான புதனுடைய வீடான மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு உச்ச வீட்டுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு அமர போகிறார். அங்கே 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்ச பலம் பெற்று அவர் முழுமையான பொருளாதார முன்னேற்றங்களையும் நல்ல வெளிநாட்டு பயணங்கள் தொடர்புகள் மூலிமா பெரிய ஆதாயங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லா வகையிலையும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொண்டாடி சந்தோஷமாக இருங்க. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இன்பங்கள் அனைத்தும் கிடைக்கப்பட்டு துன்பங்கள் எல்லாம் அதாவது உங்களை விட்டு துரத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக எல்லாவித விஷயங்களிலும் போராட்டம். பாசத்தையும் போராடி தான் வாங்க வேண்டியிருக்கு, அன்பையும் போராடி தான் வாங்க வேண்டியிருக்கு. அக்கறையாக இருக்கிறவங்ககிட்ட தேடி கண்டுபிடிச்சி சண்டை போட்டு தான் ஒரு அன்பை வாங்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிற நிலைமையில் நிறைய போராடிட்டீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ரியாலிட்டியாக ஒரு வேலையில் ஒரு அக்கறை எடுத்து பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் நீங்கள் ஒரு வேலையை உங்கள் கையில் கொடுத்துட்டா அந்த வேலையை முடித்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த கட்ட நகர்வுக்கே போவீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு எல்லா விஷயங்களிலும் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறது தப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க பாருங்கள் உங்களுக்கு ஆப்பு. இந்த 3 வருஷத்தில் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் யோசித்தீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே ஏன் யோசித்தேங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். நீங்கள் செய்யலாம்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு தடை நிற்கும். சரி ரைட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், படுத்து தூங்கிடுவோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தூக்கத்திலும் துரத்துவாங்க தொல்லை கொடுப்பவர்கள் என்பது உண்மை. ஸோ இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும். அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆட வேண்டிய நிலைமை, ஊஞ்சல் ஊசல் எதுனான்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய நிலைமைகள் இருந்தது. நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க, அவர் உங்கள் கூட கொஞ்ச நேரம் இருக்குன்னு ஆசைப்படுவீங்க, அவர் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டார், அவர் பிஸியாகவே இருப்பார். கேட்டால் ஏதாவது நொய்ன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே உங்கள் மனைவிட்ட நீங்கள் உணவுபூர்வமாக பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அவங்க அம்மா கூட பேசிட்டு உங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவி ஒற்றுமையில் கடந்த ஒரு 2.5 வருஷ காலமாக இருந்திருக்கும். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இது எல்லாமே அப்படியே ஒரு சேஞ்சஸ் ஆகுது. உங்களுடைய லைஃப்பில் இது ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நம்முடைய குரு பகவான் ஆனி மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு குரு உச்சமடைகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ வில் பவர், உச்சம்னா என்னது, வில் பவர். அப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக சித்திரை மாதம் வருது, ஆனி மாதம் உங்களுடைய அற்புதங்கள் ஆரம்பம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். சேரணும் ஆசைப்படுறவங்களுக்கு உறுதியாக ஒரு மாற்றம் உண்டு. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் ஏற்பட போகுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்க, நாங்கள் சேரணும்னு ஆசைப்படுறது ஓகே தான், நாங்கள் பிரிஞ்சிட்டோம், கிட்டத்தட்ட டைவர்ஸ் வாங்கிட்டோம், சட்டப்படி ஒரு பிரிவு வந்துருச்சு, ஸோ எனக்கு 2ஆவது மேரேஜ் முடிக்கலாமா அப்படின்னு ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ரிஷபராசி அன்பர்களை யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் மேரேஜில் டிவோர்ஸோ இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காண்டி நீங்கள் தனிமையில் இருக்கீங்களோ, உங்களுக்கு இந்த காலகட்டம் தான் 2வது திருமணத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ஆனி மாதம் முதல் உறுதியாக திருமணத்துக்கான விஷயங்களை செயல்படுத்தலாம். அதேபோல் உங்களுக்கு இங்கே ஒரு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ சனி பகவான் வேறு சும்மா இருக்காமல் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலம் உனக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகும், நீ அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, சும்மாவே ரிஷபராசிக்காரங்களை வச்சு செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். சிரிச்சிட்டியா, நீ சந்தோஷமாக இருந்துட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு உங்களை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்க மன அழுத்தத்தை ஃபுல்லாக உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க நல்லா ஃப்ரீ மைண்டாக போயிடுவாங்க. நீங்கள் உட்காந்து யோசிச்சிருப்பீங்க, ஐயோ அக்காவுக்கு ஒரு பிரச்சனைக்கு, ஐயோ தம்பிக்கு ஒரு பிரச்சனைக்கு, ஐயோ அந்த அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைக்குன்னு மற்றவங்கள பற்றி யோசித்து மற்றவங்களுடைய கவலையை சிந்தித்து உங்களையே நீங்கள் இழந்தீங்க. அதெல்லாம் உண்மை. உங்களுக்காக யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் முன்னேறணும், நீங்கள் ஒரு பெரிய டெவலப் ஆகணும், நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா 4 பேர் போற்றப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளரணும்னு யோசித்தீங்கன்னா அதில் தடை வந்துடும். அதே மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நினச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரீ மைண்டாக உட்காந்து அவங்களுக்கு ஐடியா கொடுத்து அவங்கள நல்லா ஒரு வேறு லெவலுக்கு வர்றது, அவங்களுடைய பிரச்சனைக்கு உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்குது.
இந்த கதையாக பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் இப்படியே ஓடிக்கிட்டு இந்த 3 வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசி என்பர்களை கிட்டத்தட்ட ஒரு 60-70% அன்பர்கள் இந்த 3 வருஷமாக கதையாக தான் ஓடிக்கிட்டு. அப்போ உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தில் இப்போ வந்திருக்கீங்க. ஸோ இனிமேல் உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மேக்ஸிமம் நீங்கள் அன்புக்காகவோ பாசத்துக்காகவோ கட்டுப்பட்டு நடக்காதீங்க. அன்பு வேணும், அன்பு வேணும், அன்பு தானாக வருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய நிலை, உங்களுடைய பொருளாதாரத்துலேருந்து உங்களுடைய லைஃப்பில் வேறு லெவலில் வாங்க. ஏன்னா இங்கே காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும்பான்னு பாடலுக்குரியதான் நீங்கள். நீங்கள் காசு மேலே அக்கறை வைக்கிறதே கிடையாது, உங்கள் மேலே அக்கறை வைக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறதும் கிடையாது. ஆனால் இனிமேல் நீங்கள் சேர்த்து வச்சு தான் ஆகணும். உங்களுக்காக இல்லாட்டியும் உங்களை சார்ந்த உங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் தான் ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. காதலில் சிக்கி தவிக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு காதலில் இனிமேல் தான் ஒரு வெற்றி உண்டு. புதிய காதல் வந்தால் திரும்பவும் சொல்கிறேன், புதுசாக ஒரு அன்பு வரும், புதுசாக ஒரு காதல் வரும். நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லி வருவாங்க. ஸோ கொஞ்சம் யோசித்துக்கோங்க, அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசியை சனி பகவான் பார்க்குற பார்வையை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறது. தொழில்ஸ்தானம், வியாபாரத்தில் வெற்றி, புதிய வியாபாரம், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா வரவு எட்டனா செலவு பற்றினாங்கிறத ஒரு கதையாக தான் இப்போ ஓடி இருக்குது. இனிமேல் எப்படி வரும், லாபங்கள் அதிகரிக்கும், வெற்றிகள் உருவாகும் என்பது உண்மை. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, 3ஆம் இடத்துல அதாவது குரு வராரு, 4ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ கேது அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, இவன் சந்தோஷமாக இருக்கவா அப்படின்னு ஏதாவது அழுத்தத்தை கொடுத்துட்டே இருப்பார். யார் மூலமாக? இந்த பக்கத்தில் இருக்கவங்க, சொந்த பந்தம் எல்லா மூலமும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறாதீங்க, ஸ்டேட்டஸ்லாம் வைக்காதீங்க. ரிஷபராசிக்காரங்களும் ஸ்டேட்டஸ் வச்சா பல பேருக்கு வயிறு எரியும். சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுட்டிங்கன்னா, ஐயையோ சந்தோஷமாக இருக்காளா, வர்றேன்டா, அதை கிளம்பிட்டேன்டா அப்படின்னு ஓடி என்ன பண்ணுவாங்க, கும்மாங்குத்து குத்திட்டு ஓடி போயிடுவாங்க, குடுக்குன்னு ஓடி போயிடுவாங்க. அது குத்துறவன் யாருன்னு தெரியாது, அதான் பிரச்சனையே. அதனால் முடிஞ்சளவு செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு 2.5 வருஷத்தில் பல அனுபவப்பட்டீங்க. உங்களுக்கு ஆகாதவங்க ஃபுல்லாக ஒன்று பிளாக் பண்ணுங்கள், இல்லைன்னா முடிஞ்சால் கைடு பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. சரியா? அதே போல் மேக்ஸிமம் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போங்க. வீடு கட்ட முயற்சி எடுத்தீங்கன்னா முடிஞ்சளவு ஆவணிக்கு அப்புறம் கட்டுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உறுதியாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் இந்த புத்தாண்டு முதல் தான் சீரும் சிறப்புமாக, அதாவது என்ன சொல்லணும்னா சிங்காரமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்படியே புன்னகையுடன் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் இப்போ வரையும் புன்னகை காட்ட தான் செய்றீங்க. என்னைய பொறுத்தவரை அவ்வளோ மன அழுத்திலிருந்தும் உங்களுடைய புன்னகையை வெளிப்படுத்துகிறீங்க. ஆனால் ரியாலிட்டியான புன்னகை அப்படிம்போம்ல, அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. எனதருமை ரிஷபராசி என்பர்களே, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷம் எந்த லக்னத்தில் பிறக்கிறது அப்படின்னா, நம்முடைய லக்னம் ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. பொதுவாக காலபுருஷ தத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபம் தான் சூப்பர் பிளேஸ். அது நாட் ஒன்லி ஃபார் யூ. பொதுவாகவே எந்த ராசிக்காரங்களுக்கும் ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தாலே அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ரிஷபராசியில் நல்ல உங்களுக்கு அனுகூலமான கிரகங்கள் இருந்துட்டால் வாழ்க்கையை உயர்த்திடும். இப்போ ரிஷப லக்னத்திலேயே இந்த ஆண்டு பிறக்குது. ஏன்னா ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய மனை, காசு பணம் தரக்கூடிய ஸ்தானம். ஒருத்தருடைய ஜாதகத்தினுடைய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிஷபஸ்தானத்தை பார்த்தாலே போதும். ஒரு பிஸ்னஸ் ஒருத்தர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரா, ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ணுவார். கலைகளில் ஒருத்தர் ஜொலிக்கிறாங்களா, ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தால் நல்லா ஜொலிப்பாங்க. இப்போ இந்த ஆண்டு ரிஷப லக்னத்தில் வருஷம் பிறக்குது. அப்போ லக்னத்தில் பிறக்குது அப்படிங்கிறதே இந்த ஆண்டு ஒரு சுபிட்சமான ஆண்டாக இருக்க போகுது. அதுவும் கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பெரிய சுபிட்சம் வரப்போகுது. ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூபிட்டருடைய டிரான்சிட் ஜூன் மாதம் கடகத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு ஜூபிட்டர் போகிறாரு. ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா, லாபத்தில் இருக்கக்கூடிய சனி. பொதுவாக சனிக்கு 3, 6, 11 ஸ்தானங்கள் யோகம் சொல்லும்போது, அந்த சாட்டன் என்னைக்கு உங்களுக்கு 11th பிளேஸில் உட்கார்ந்தாரோ, யூ வில் கெட் எவரி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் இந்த பராபவ வருஷத்தில். அது சந்தேகம் இல்லை. பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு கொடுக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில் வளரும். புதிய மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் வரும். அது உங்களுடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்தும்.
இப்போ நீங்கள் ஒரு திரைப்படத்துறையில் இருக்கீங்க, எனக்கு புதிய வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஆண்டு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். சார் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இடப்பெயர்ச்சி இருக்குங்க. நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இடப்பெயர்ச்சி இருக்குது. அந்த இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலங்களுக்கு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க, வெளிநாட்டில் போய் வெளி மாநிலங்களில் செட்டில் ஆவீங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போ ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் என்னன்னா சொத்து விஷயத்தில் கவனமாக இருங்க. சொத்து விற்பனை, சொத்து வாங்குவது, இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல ஜூபிட்டர் வர்றாருன்னா சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகள் வரும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எந்த ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் பையர் யார், உங்கள் செல்லர் யார், அது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லது. சகோதரர்களோட பிரச்சனை வரும். 3ல் குரு வரும்போதெல்லாம் சகோதரனோட பிரச்சனை வருது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ப்ளஸ் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறதுனால வேலை ரீதியாக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், சார் நான் புது ஜாப்புக்கு ட்ரை பண்ண போகிறேன், நல்ல உங்களுக்கு அமையும். எனக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷனுக்கு நான் எங்கள் ஹையர் அஃபிஷியேட்டில் பேசலாமா, பேசுங்க. இது நாள் வரைக்கும் அவர் உங்களுக்கு கண்டுக்கல அப்படின்னா கூட இனி ரெகக்னைஸ் பண்ணுவார், பெரிய முன்னேற்றம் வரும். 10th பிளேஸில் மூன் அண்ட் ராகு கம்பைண்டாக இருக்குது. இது பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் அம்மா பெற்ற தாயுடைய ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஹெல்த்தை குறிக்கக்கூடிய உங்கள் சுகஸ்தானாதிபதி சூரியன் 12th பிளேஸில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய வருஷம்தான் இந்த பராபவ வருஷம். இன்னொரு பக்கம் வாகனங்கள் மாற்றுவீங்க. ஏற்கனவே ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா காரை இப்போ மாற்றுவீங்க, 2 வீலர் மாற்றுவீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் மாற்றுவீங்க, வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் மாற்றுவீங்க. நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. என்ன பாதிப்பு கொடுக்குன்னா சிலருக்கு கண்கள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அது கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கணும். பட் ஃபினான்ஷியலாக கஷ்டம் வருமானம் வராது, நல்லா இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல கோள்முட்டிகள்னு சொல்கிறோம் பாருங்க, சிலர் வேணும்னே நம்மளை போட்டு கொடுப்பாங்க பாருங்கள், அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. பட் அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தான் நீங்கள் வரப்போகிறீங்க. இதில் ஜூபிட்டர் 9th பிளேஸை பார்க்க போகிறார். அப்படிங்கும்போது வியாபாரிகளுக்கு புதுசாக அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடக்கூடிய யோகம் இது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகளை இப்போ நீங்கள் செய்வீங்க. உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய கடன் விஷயம் இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ வியாபார ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கல் உப்பை நிரப்பி மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அந்த கல் உப்பு ஒரு ஜாடியில், கண்ணாடி ஜாடியில் கல் உப்பை நிரப்பி அதில் மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுருக்க பிஸ்னஸில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு வரும். ஸோ ரிஷபராசிக்காரங்க பல பேர் உங்கள் வீடுகளில் குழந்தை பாக்கியம் உண்டாகுமான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது சம்மந்தப்பட்ட நல்ல செய்தி வரப்போகுது. ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. நல்ல வருஷங்க. இந்த வருஷத்தில் இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிராணாம்பிகை சமேத தர்ப்ப ஆரண்யேஸ்வரரை வழிபாடு செய்கிறோம். திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்கிறோம். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், மங்கள சனி பகவான் உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் தருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியில்தான் இந்த ஆண்டே பிறக்கிறது. அற்புதமாக இந்த ஆண்டுக்குரிய பலன்கள் உங்களுக்கு பாருங்கள் மிகச் சிறப்பானவையாக, அற்புதமானவையாக நடைபெறப் போகிறது. பாருங்கள், இதுவரை நான் எனக்காக நினைத்து ஒன்றுமே நடந்ததில்லை என்று ஏக்கமுடையவரா நீங்கள்? உங்களுக்கானதெல்லாம் இனி நடக்கப் போகிறது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலம் இது. ஆனால் நண்பர்களே, தேர்தல் சமயத்தில் நீங்கள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னமானால் தேர்தலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்காது நண்பர்களே. தேர்தலில் போட்டியிடக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு தான் எதிர்பார்த்ததற்கு மாறாகத்தான் இப்பொழுது நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் இருக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, திருமணத்திற்காக ஏங்கி இருக்கும் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு அற்புதமாக திருமணம் நடந்து மிகச் சிறப்பாக ஒரு நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு. அது மட்டுமல்ல, வேலையிலே ஒரு கடுமையான மாற்றம், ஒரு கடுமையான பிரச்சனை இருந்தால் வேலையிலே இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் பதவியிலே பெரிய மாற்றம் இருக்காது. உங்களை பொறுத்தவரை நிலம் அமைவதில்
மிக கஷ்டமாக இருக்கும். அதுவும் வருகின்ற 10வது மாதம் வரை நிலம் அமைவதில் போராட்டமாகத்தான் இருக்கும். அதேபோல் தாயாரின் உடல்நிலையானது சரியாக இருக்காது. அது 10வது மாதம் வரை நீடிக்கிறது. அதுக்கப்புறம்தான் தாயாருடைய உடல்நிலை மிகச் சரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதேபோல் கல்வியிலே இந்த வருடம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே கேது இருக்கும் காரணத்தினால் கல்வியிலே தாங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைப்பதில் சறுக்கல்களே இருக்கின்றன. அதேபோல் இந்த வருடம் உங்களுக்கு பதவி மாற்றம், அதாவது பதவி என்றால் 4ஆம் இடம், பதவியிலே மாற்றம் கிடைக்குமா என்றால் பெரிதாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதேபோல் இந்த வருடமானது செவ்வாய்க்கிழமையிலே பிறந்து அது உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு 11லே போய் சனியுடன் இருப்பதனால் இடது கால் சார்ந்து கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பெண்ணே அமைவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்த வரன் வது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்களே, இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் ஒரு முறையேனும் பிள்ளையார்பட்டி சென்று அந்த விநாயகரை வணங்கி வந்தால் ரிஷபராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பொருளாதார ரீதியிலே இன்னும் சிக்கல் தீர்ந்த பாடில்லை. 10வது மாதம் வரை பொருளாதாரத்தில் கொஞ்சம் கடுமையான விஷயங்கள் தான் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களினால் நீங்கள் 2ஆம் இடத்தை கேது பார்ப்பதனால் பேச்சு டக்கு டக்கென்று பேசி அதனால் சில வருத்தங்களை தேடிக்கொள்வீர்கள். நீங்கள் என்னதான் உயர இருந்தாலும் கூட உங்கள் பேச்சினால் இந்த வருடம் 10வது மாதம் வரை ஒரு சிறப்பில்லா தன்மையைத்தான் தருகிறது. எனவே 10வது மாதத்திற்கு அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த ரிஷப லக்னக்காரர்கள் கட்டாயம் பெறுவார்கள். அதே போல் தொழிலில் மிக மந்தமாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டானது 10லே சந்திரனுடன் பிறக்கிறது. நீர் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நன்மையும், நிலம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நன்மையும், மாடு சார்ந்த பண்ணை சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நன்மையும் ரிஷபத்திற்கு கட்டாயம் கிடைக்கும். தங்கத்தினால் உயர்வும் கிடைக்கும். நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு வாகனத்திலும் சரி சில செலவுகள் பிரச்சனைகள் தான் இருக்குமோ ஒழிய ஒரு நன்மையான வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு சிறிது கம்மியாகவே இருக்கிறது. மேலும் உங்களுடைய உயில் சொத்து சார்ந்து நீங்கள் முடிவெடுப்பதற்கு ஒரு சிறந்த காலமாக, உயில் சொத்து கேட்டீர்கள் என்றால் உயில் சொத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வழக்கிலே சிக்கியிருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. நன்றி நண்பர்களே.